காலை 6:15. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்றைய காலத்தின் ஒரு நாட்டின் கொடி அதன் நிலை, வரலாறு, மதிப்புகள் மற்றும் தேசிய உணர்வை பிரதிபலிக்கிறது. எனவே கொடிகள் வெறும் அலங்கார சின்னங்கள் மட்டுமல்ல, அவை உரிமை, ஒற்றுமை மற்றும் அங்கீகாரத்தின் அடையாளங்களாகவும் விளங்குகின்றன. ஒரு நாடு எது, அது எதை குறிக்கிறது என்பதையும் அவை தெளிவாக வெளிப்படுத்துகின்றன. இதே போன்ற ஒற்றுமை, உரிமை மற்றும் உரிமையின் விழுமியங்களைத்தான் தமிழீழ தேசிய கொடியும் தன் வசம் கொண்டு விளங்குகிறது. தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் ஈழத் தமிழர்களின் தன்னாட்சி மற்றும் வீர வரலாற்றை பிரதிபலிக்கும் வகையில் ஒரு தனித்துவமான குறியீட்டை தேடினார். பண்டைய தமிழ் மன்னர்களான சோழர்களின் புலிகொடியை மற்றும் வன்னிய மன்னன் பண்டார வன்னியனின் குறுக்கு வாழ் சின்னத்தை அவர் அடிப்படையாக கொண்டார். பிரபாகரரின் வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டின் மதுரையை சேர்ந்த ஓவியர் நடராஜன் என்பவர் 1977 பாயும் புலி சின்னத்தை வரைந்து முதலில் உருவாக்கினார். ஆரம்பத்தில் இந்த சின்னத்தை சுற்றி தமிழீழ விடுதலை புலிகள் என்ற இயக்கத்தின் பெயர் எழுதப்பட்டிருந்தது. 1990 வரை இது ஒரு குறிப்பிட்ட ஆயுத போராட்ட இயக்கத்தின் கொடியாக மட்டுமே இருந்து வந்தது. ஆனால் விடுதலை போராட்டத்தின் எல்லை விரிவடைந்த போது அதனை ஒரு தேசத்தின் அடையாளமாக மாற்ற எங்கள் தலைவர் பிரபாகரன் அவர்கள் முடிவு செய்தார். கொடியின் நடுவே இருந்த இயக்கத்தின் பெயர் முழுமையாக நீக்கப்பட்டது. எழுத்துகள் நீக்கப்பட்ட தூய்மையான வடிவத்தை தமிழீழ தேசிய கொடி ஆக தலைவர் பிரபாகரன் செய்தார். 1990 கார்த்திகை மாதம் 27 அன்று எங்கள் தலைவரால் அவரது பாசறையில் முதலாக இந்த தேசிய கொடி முறைப்படி ஏற்றி வைக்கப்பட்டது. தமிழீழ தேசிய கொடி வீரமும் வரலாற்று பின்னணியும் கொண்ட ஒரு வடிவை கொண்டுள்ளது. இக்கொடியின் ஒவ்வொரு பகுதியும் தமிழர்களின் வீரத்தையும் விடுதலை போராட்ட லட்சியத்தையும் விவரிப்பதாக அமைந்துள்ளது. கொடியின் முழு பின்னணியும் அடர்ந்த சிவப்பு நிறத்தை கொண்டது. இந்த சிவப்பு நிறம் விடுதலை போரில் சிந்தப்பட்ட மாவீரர்களின் உதிரத்தையும் சமூக மாற்றத்தையும் அடக்குமுறைக்கு எதிரான புரட்சியும் குறிக்கிறது. கொடியின் நடுவே ஒரு வட்ட வடிவமான சின்னம் அமைந்துள்ளது. இதில் 3 முக்கிய கூறுகள் உள்ளன. பாயும் புலி, மஞ்சள் மற்றும் கருப்பு வரிகளை கொண்ட ஒரு கம்பீரமான புலி இடப்பக்கம் நோக்கி பாய்வது போல் அமைந்துள்ளது. இது பண்டைய தமிழ் சாம்ராயம் சோழ பேரரசின் அடிப்படையாக கொண்டது. இது தமிழர்களின் வீரம், ஆளுமை மற்றும் இறையாண்மையை குறிக்கிறது. பாயும் புலியை சுற்றி சரியாக 32 தோட்டாக்கள் ஒரு வட்டமாக அமைந்துள்ளன. இந்த தோட்டாக்களின் முனைகள் வெளிநோக்கி பார்த்தவாறு இருக்கின்றன. இது தமிழினத்தின் ஆயுதமேந்திய போராட்டத்தையும் தற்காப்பையும் குறிக்கிறது. 32 என்ற எண்ணிக்கை தமிழீழத்தின் பாரம்பரிய மாவட்டங்கள், எல்லைகளை குறிப்பதாகவும் கொள்ளப்படுகிறது. புலிக்கும் தோட்டாக்களுக்கும் பின்னால் 2 நீள துப்பாக்கிகள் X வடிவத்தில் குறுக்காக வைக்கப்பட்டுள்ளன. இது நவீன விடுதலை போராட்டத்தின் ஆயுத வலிமையையும் வன்னி மன்னன் பண்டார வன்னியன் வாழ்கேடயத்தின் வரலாற்று தொடர்ச்சியையும் குறிக்கிறது. இது மட்டுமல்ல, தமிழீழ தேசிய கொடியானது பல விஷயங்களை கொண்டது. அதில் கொடியின் வகைகள், கொடி கம்பமும் கயிறும், கொடி பீடம், கொடி ஏற்றும் முறை, கொடியின் பார்வை மற்றும் கொடியை ஏற்றும் நேரம், ஒளி பாய்ச்சுதல் போன்ற விதிமுறைகளும் அடங்கும். இவை எல்லாம் கொடியை மரியாதையுடன் சரியான ஒழுங்கில் பயன்படுத்துவதற்காக உருவாக்கப்பட்டவை. இவ் அம்சங்களின் ஒன்றானது தமிழீழத்தின் தேசிய கொடி பாடல் ஏறுது பார் கொடி ஏறுது பார் என்பதாகும். இப்பாடலை புதுவை ரத்தினத்துறை எழுதியுள்ளார். ஈழத் தமிழர்கள் தமிழீழ தேசிய கொடியை வெறும் ஒரு துணியாக பார்ப்பதில்லை. மாறாக அதனை தங்களின் உயிர், மானம், அடையாளம் மற்றும் சுதந்திர கனவின் உன்னத வடிவமாகவே உணர்கின்றனர். ஈழத் தமிழர்கள் இக்கொடியை பார்க்கும் போது தாயக விடுதலைக்காக தங்களின் இன்னுயிரை தியாகம் செய்த 40,000க்கு மேற்பட்ட மாவீரர்களையும் லட்சக்கணக்கான பொது மக்களையும் நினைவு கூர்கின்றனர். இக்கொடியில் உள்ள சிவப்பு நிறம் தமிழினத்தின் விடுதலைக்காக சிந்தப்பட்ட உதிரத்தை குறிப்பதாக அவர்கள் உணர்கின்றார்கள். மாவீரர்களுக்கு செய்யப்பட்ட உறுதிமொழியை என்றும் கைவிடக் கூடாது என்பதை நினைவூட்டும் ஒரு புனித பொருளாகவே இது மதிக்கப்படுகிறது. 2009 முள்ளிவாய்க்கால் போரின் இராணுவ பின்னடைவுக்கு பிறகு உலகம் முழுவதும் சிதறி வாழும் புலம்பெயர் தமிழர்களை ஒன்றிணைக்கும் முதன்மை சக்தியாக இக்கொடி திகழ்கிறது. புலம்பெயர் தேசங்களில் பிறந்து வளரும் இளைய தலைமுறையினருக்கு தாங்கள் யார் என்பதை உலகிற்கு உரக்கச் சொல்லும் தேசிய அடையாளமாக இக்கொடி விளங்குகிறது. இருந்தாலும் பல சிக்கல்கள் உள்ளன. ஸ்ரீலங்காவில் இக்கொடியை வைத்திருப்பதோ அல்லது ஏற்றுவதோ அரசால் தடை செய்யப்பட்டுள்ளது.
எனவே தாயகத்தில் வடக்கு கிழக்கில் வாழும் தமிழர்களுக்கு இக்கொடி ஒரு மறைமுக போராட்ட வடிவமாகும். அடக்குமுறைகளுக்கு அஞ்சாமல் தங்களின் சுய நிர்ணய உரிமையை நிலைநாட்ட துடிக்கும் தமிழர்களின் ஓயாத மன உறுதியை இக்கொடி பிரதிபலிக்கிறது. நான் இணையதளத்தில் நமது கொடியை தேடியுள்ளேன். தேடிய போது தடை 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 என்ற வார்த்தை எல்லா இடங்களிலும் தென்பட்டது. இலங்கையில் தமிழீழ தேசிய கொடி, புலி சின்னம் மற்றும் விடுதலை புலிகள் தொடர்பான அனைத்து குறியீடுகளையும் பொது வெளியில் காட்டுவது முழுமையாக தடை செய்யப்பட்டுள்ளது. இந்திய அரசாங்கம் சட்டவிரோத நடவடிக்கைகளை தடுப்புச் சட்டத்தின் கீழ் விடுதலை புலிகள் அமைப்பிற்கு தடை விதித்துள்ளது. தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் மலேசியாவும் விடுதலை புலிகள் அமைப்பை அதிகாரப்பூர்வமாக பட்டியலெடுத்து தடை செய்துள்ளது. அமெரிக்கா, பிரித்தானியா, கனடா மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் உள்ள 27 நாடுகளும் விடுதலை புலிகள் அமைப்பை தடை செய்யப்பட்ட இயக்கங்களின் பட்டியலில் வைத்துள்ளன. இந்த மேற்கத்திய நாடுகளில் இயக்கம் தடை செய்யப்பட்டிருந்தாலும் எழுத்துக்கள் இல்லாத தூய தமிழீழ தேசிய கொடியை பயன்படுத்துவதற்கு சட்டப்பூர்வ தடை இல்லை. அங்குள்ள நீதிமன்றங்கள் மற்றும் அரசாங்கங்கள் இதனை தமிழர்களின் சுய நிர்ணய உரிமைக்கான அரசியல் அடையாளமாக மற்றும் கருத்து சுதந்திரமாக வகைப்படுத்தியுள்ளனர். ஆனால் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இந்த சட்ட விதிமுறைகள் ஜெர்மனி தனது நாட்டின் குற்றவியல் சட்டம் Strafgesetzbuch மற்றும் சங்கங்களின் சட்டம் Vereinsgesetz ஆகியவற்றின் மூலம் நடைமுறைப்படுத்துகிறது. இங்கு 2 முக்கிய சட்ட பிரிவுகள் பயன்படுத்தப்படுகின்றன. ஜெர்மனிய அரசு வழக்கறிஞர்கள் கொடி ஏந்துபவர்கள் மீது வழக்கு தொடர இந்த முதன்மை சட்ட பிரிவையே கையில் எடுக்கிறார்கள். குற்றத்தின் தன்மை பாராகிராஃப் 86 Absatz 1 Strafgesetzbuch ஜெர்மனிக்குள் தடை செய்யப்பட்ட அல்லது ஐரோப்பிய ஒன்றியத்தின் பயங்கரவாத பட்டியலில் உள்ள ஒரு அமைப்பின் குறியீடுகளை, அதாவது கொடிகள், சின்னங்கள் போன்றவை பொது வெளியில் பயன்படுத்துவது, காட்டுவது அல்லது பரப்புவது குற்றமாகும். குழப்பத்தை ஏற்படுத்தும் ஒற்றுமை என்ற சிக்கல் பாராகிராஃப் 86 Absatz 2 Strafgesetzbuch இந்த சட்டம் அசல் சின்னத்தை மட்டுமல்லாது ஒரு தடை செய்யப்பட்ட சின்னத்தை போன்றே தோற்றமளிக்கும், அதாவது பார்ப்பதற்கு குழப்பத்தை அல்லது ஒற்றுமையை ஏற்படுத்தும் வேறொரு சின்னத்தை பயன்படுத்துவதையும் தடை செய்கிறது. இதை சட்டம் தடை செய்யப்பட்ட ஒரு சங்கத்தின் குறியீடுகளை பொது வெளியில் பயன்படுத்த கூடாது என வலியுறுத்துகிறது. தமிழீழ விடுதலை புலிகள் தடை செய்யப்பட்ட இயக்கமாக இருப்பதால் அதன் விளம்பர மற்றும் சின்னங்களுக்கான தடை இதன் கீழும் இயங்குகிறது. ஜெர்மனிய நீதிமன்றங்களுக்கு முன்னால் இருக்கும் மிக முதன்மையான மற்றும் தீர்க்கப்படாத சட்ட கேள்வி இதுதான். எழுத்துக்கள் இல்லாத தமிழீழ தேசிய கொடியானது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் கொடிக்கு நிகரானதா இல்லையா? காவல்துறை மற்றும் அரசு வழக்கறிஞர்கள் தேசிய கொடியானது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் கொடியில் இருந்தே உருவானது என்று வாதாடுகின்றார்கள். பாயும் புலி, 32 தோட்டாக்கள், குறுக்காக இருக்கும் துப்பாக்கிகள் ஆகியவை 2 கொடிகளிலும் ஒரே மாதிரியாக இருப்பதால் ஒரு சாதாரண ஜெர்மனிய குடிமகனுக்கு இது இயக்கத்தின் கொடி போலவே தோன்றும், குழப்பத்தை உருவாக்கும் என்று நினைக்கிறார்கள். எனவே இது குற்றவியல் சட்டப்பிரிவு 86A கீழ் வரும் என்று கூறி கொடிகளை பறிமுதல் செய்து வழக்கு பதிவு செய்கிறார்கள். ஜெர்மனிய ஈழத் தமிழர் அமைப்புகளும் மற்றும் மனித உரிமை வழக்கறிஞர்களும் ஜெர்மனிய அரசியல் அமைப்பின் 5வது பிரிவின் ஆர்டிகிள் 5 Grundgesetz கருத்து சுதந்திரம் மற்றும் அடையாள வெளிப்பாடு கீழ் வாதாடுகிறார்கள். 1990ஆம் ஆண்டிலேயே LGTE என்ற எழுத்துக்கள் நீக்கப்பட்டு இது ஒரு தேசத்தின் இறையாண்மை குறியீடாக மாற்றப்பட்டு விட்டதால் இது ஒரு இயக்கத்தின் கொடி அல்ல, மாறாக ஒரு தேசிய இனத்தின் de facto nation அடையாளம் என்று வாதாடுகிறார்கள். அதே நேரம் ஜெர்மனிய நாடாளுமன்றத்தில் ஒரு அதிகாரப்பூர்வ பொது மனுவை தாக்கல் செய்ய வேண்டுமானால் அதற்கு சரியாக 30,000 கையெழுத்துகள் தேவைப்படும். ஐரோப்பாவில் மொத்தமாக பல ஆயிரம் ஈழத் தமிழர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். இதில் ஐக்கிய ராஜ்யமும் அடங்கும். இதனை பெரிய எண்ணிக்கையை கொண்ட நமக்குள் மிகுந்த திறனும் வலிமையும் இருக்கிறது. ஆனால் ஒரு மனுவை பார்க்கும் போது அதில் பங்கேற்பு குறைவாகவும் அதற்கான விளம்பரமும் இன்னும் குறைவாகவும் இருப்பது கவலைக்குரியதாக உள்ளது. இதன் காரணம் என்ன என்று சிந்திக்க வேண்டும். நாம் ஈழத் தமிழர்களாக இதில் இருந்து விலகி கொண்டிருக்கிறோமா, அல்லது ஆர்வம் குறைந்து விட்டதா, இல்லையெனில் நாம் பயன்படுத்தி வந்த கொடியை எதிர்க்கிறோமா?
இத்தோடு இன்னொரு முக்கியமான கேள்வியும் எழுகிறது. நாம் பல காலமாக பயன்படுத்தி கொண்டு வந்த அந்த கொடியை பாதுகாக்கவும் அதற்காக நிற்கவும் ஆர்வம் இல்லையெனில் குறைந்தது ஒரு மாற்று கொடியாவது தற்காலிகமாக உருவாக்க முடியாதா? அது செய்தால் கொடி தொடர்பான பிரச்சினை நமக்கு குறிக்கோளுக்கே ஒரு தடையாக மாறாமல் தடுக்க முடியுமா? எத்தனை தடைகள் வந்தாலும் புதிதாக சிந்தித்து நாம் நின்று விடாமல் முன்னேற வேண்டாமா? ஆனால் இருந்தாலும் ஆயிரக்கணக்கான மக்களை கொன்று குவித்தவன் தனது கொடியை ஏற்றி கொள்ளலாம். ஆனால் நாம் ஏன் எங்கள் கொடியை பயன்படுத்தக் கூடாது என்ற கேள்வி எப்பொழுதும் எங்கள் மனதில் பதிந்து கொண்டே இருக்கும். நாம் ஈழத் தமிழர்களாக கொலைகாரர்களின் அடிமைகளாக வாழ வேண்டுமா? அல்லது ஒற்றுமையுடன் நம் அடையாளத்தை நிலைநிறுத்த வேண்டுமா? அனுசரித்து கொண்டு சிங்கள கொடியை பயன்படுத்தி கொண்டே இருக்க வேண்டுமா? எங்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாத ஒன்றை நாம் ஏன் இன்னும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்?